வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களே இருக்கிற வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன் என்று சொல்லியிருக்கேன். இந்த மாலை பொழுது கத்தாவே உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நம்ம சத்தத்தை கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையான வீட்டு திறந்து கொடுத்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறேன். மக்களாக பிரயாசப்படுவது ஒவ்வொரு பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை பிள்ளைகளை கொடுக்கிறார்கள். இந்த நாமத்தறிக்கப்பட்ட மக்கள் தங்களை தாழ்த்தி வரும்போது அவர்கள் சேமித்து விடுவது என்று சொல்லியிருக்கான். சுகமும் பெறணும், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ பேசுகிறாங்க சுவாமி. அப்பா ஒரு நாள் உண்மையாகி போகிறாருப்பா. இந்த வசனத்தால் இந்த வார்த்தையால் வளர்த்து ஒரு சமாதானத்தோடு அனுப்புவேன். உங்களோடு தங்கி மட்டுக்கு இருக்கிறதுக்கு ஆயுசு விலனுக்காக, சமாதானத்துக்காக, நரம்புகளுக்காக, தசைகளுக்காக, எலும்புகளுக்காக, கண் பார்வைக்காக, செவியலுக்காக கத்தாவே எத்தனையோ ஆசீர்வாதம் கொண்டு பேசுவார். 1000 நாள் இருந்தாலும் போதாதையா, இப்படியான திருவையை கொண்டு பேசுவான். அந்த நன்றியுள்ள எதிர்ப்போடு நமக்கு வந்து இந்த ராத்திரி வழியை சுவாமி கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு பேசுவோம். தங்கியும் God speak to us, God. Speak to us from us. ஒரு நாள் உண்மையாக போகிறார். ஒரு வசனத்தை சுமந்து கொண்டு பேசுவின் மூலம் கேட்கிறார். God bless you. I am happy to see you all again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வசனம் 2 ராஜாக்கள் புத்தகம், 2 Kings. Verse 7 verses yang masih chapter 4. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவ்விடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவள், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தர வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பிள்ளைகளே பழைய காரியம் கொடுத்துருந்தா தூக்கி போட்டு வச்சுட்டு பேபிஸ் போது கொண்டு அது புது ட்ராயானதை இஷ்டமா பார்ப்பாங்க. அப்ப நான் கர்த்தர் வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன், he wants us to give new blessings every day. புதிய காரியத்தை செய்தா கர்த்தர் ஆசீர்வாதம். 2 நாள் ஒரு மாதிரி ஒரு நாள் இருக்காரு, 2 நாளும் விசேஷமான நாள். இப்ப 2 நாள் ஒரே மாதிரி இருக்கிறா இருக்கவே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். அவர் வானத்தை பூமி சிருஷ்டிக்கும் போதே ஆதாம் ஏவாளும் தேவைன்னு சொல்லி ஒன்றும் இருக்கல, உங்களுக்கு எல்லாமே கூடுதலானா இருந்துச்சு. இன்னமும் அதிகமா அதிகமா கத்தருக்கு வேணும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அப்படியா கத்தர் நான் பார்க்குவேன் பட வகைகளையும்
பறவைகளிலும் ஃப்ளவர்ஸ்லையும் பார்க்கும்போது எத்தனை விதமான காரியங்களை கர்த்தர் அன்றையே ஆதாம் என்பதற்காக சிருஷ்டித்து வைத்தார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அப்படி இருந்தா கூட பிள்ளைகளுக்கு நான் இன்னும் புதிய பூமியை காண்பீர்கள் சொன்னாதான் எவ்வளவு தூரம் எங்கள் மேல இன்னமும் அவர் பிரியமா இருக்கிறார். 3 புதிய காரியத்தை நம்ம ஏசாயா 43:19 சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், வனாந்தர வழியையும் அவாந்திர வழியிலே உண்டாக்குவேன். வெளிப்படுத்தல் 21:5 சொல்லி, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். ஆமா, இந்த வருஷம் இருக்கிற ஃபுட் பாக்ஸும் ஸ்கூல் பேக் போட்டாலும் அடுத்த வருஷம் சில்ட்ரன் கொண்டு போக மாட்டாங்க. வி வாண்ட் நியூ பேக், நியூ புக்ஸ். அப்ப நான் ஆர்டினரா இருக்கிற பிள்ளையே கேட்கிறேன், வானத்தையும் பூமியை சிருஷ்டி தேவநாயக்கு தகப்பனுக்கு பிள்ளைகளா எங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு புதிய காரியங்களை வச்சிருக்கிறாங்க, நாங்க அக்செப்ட் பண்ணணும். அதனால பிரசங்கி 3:11 சொல்றது, அதினதன் காலத்துல அவரு தேவதையாக செய்யலாம். ஆன் டைம் புதிய காரியம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா கரெக்டான டைம்ல தான் அதை கொடுப்பாரு. நான் சொன்னேன், எனக்கு அநேக வருஷமா என் மகளுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. நாங்க அங்கிள் ஹிந்திக்கு அங்கிள் எங்க அமெரிக்கா பாசுறாங்க, எல்லாரும் எழுதுவாங்க. அதை சுதாகர் நான் ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அப்ப ரொம்ப யாரு 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு இல்லையே கலந்துக்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, சுதாக்கு குழந்தை உண்டான டைம் தான் அங்கு இறந்து 2 மாசம் அவன் பிறந்தான். ரொம்ப அப்ப இந்த அற்புதத்தை, இந்த ஆசீர்வாதத்தை இந்த கரெக்டான நேரத்தை கர்த்தர் வைத்து வைத்திருந்தார். அவங்களும் போக இவன் தாத்தா மாதிரியே பிறந்தான். அவங்களே மறுபடியும் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த அற்புதத்தை, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு பிள்ளைகள்லாம் ரொம்ப இஷ்டம். கிராண்ட் சில்ட்ரன் அவ்வளோ இஷ்டம் எனக்கு. வேற பிள்ளைங்க டாய்ஸ் மாதிரி. அப்ப அந்த அற்புதத்தை நான் அவளை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிறந்து நல்லா கருங்கருன்னு பிறந்தான். ஒரு மாதிரி பிறந்தோன்னு எனக்கு அது ஒரு ஆச்சரியமான ஆக்கி இன்னும் குழந்தை கற்பாக்க முடியுமானா அவங்களே இருந்தாங்க. அப்ப இந்த அற்புதத்தை கர்த்தர் வைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவனை பார்த்தோன்னே எனக்கு அது அவங்க துக்கமெல்லாம் மறந்து போச்சு. அவனை பார்த்தோன்னே இந்த மாதிரி இவங்க செய்யறது நடக்கிறது போகிறதுக்கும் இன்னைக்கும் அவன் தான் எனக்கு ஸ்பெஷல் தான். அதனால உங்க பெட்டு இவங்க கேள்வி பண்ணுவாங்க, வந்துட்டு அவங்க பெட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அற்புதத்தை கரெக்டான டைம் கர்த்தர் வைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதான் ஸ்பெஷாலிட்டி. தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார், எப்ப தேவை என்று அறிந்திருக்கிறார், என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார், ஏற்ற வேலை எதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். அங்கதான் உங்களுக்கு கொண்ட மாதிரி அவசரப்படுற மொழியே கர்த்தர் ஒரு நாள் அவசரப்படுறது. மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் டக்குன்னு குழந்தை போச்சு. இவருக்கு வந்து 6 வருஷமா குழந்தைங்க. சுதா அப்புறம் ரொம்ப வருடம் இருந்தாங்க. அங்கிள் இறந்து 2 மாசம் அங்கிள் மாதிரியே பிறந்தோம். எங்களுக்கு அது துக்கமில்லாம கலந்து போச்சு. துக்கமில்லாம கலந்து போக முடியாத கர்த்தர் ஒரு அற்புதத்தை வைத்து வைத்திருந்தார். Hallelujah. He is a God. He reserves things for us. எங்களுக்காக அற்புதங்களை வைத்து பொல்லாதவரை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இன்று அறிஞர் கொடுக்கும்போது அவர் கடமை தரப்பட்ட கொடுக்க மாட்டாரா? ஆன் டைம் கரெக்டான பொறுமை இல்லை. எங்களுக்கு பொறுமை இல்லாதான் நாங்கள் ஏதாவது பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் ஏசாயா 43:19 சொல்வது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தர வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்ன வருஷம் எல்லாம் வந்து, நான் எல்லாவற்றையும் புதிதாக்குற தேவன். I will make everything brand new for you. யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாதே. நீங்க வச்சிருக்கிறாரு. யோபு எல்லாரும் கேவலப்பா பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டாத மனைவி மாதிரி விட்டு வச்சிருந்தாரு. ஏன்னா குழந்தை கொண்டு இருக்காங்க நினைக்கிறேன். அதனால யோபு நான் என்னப்பா நீ விழுந்து கும்பிட்ட என்னாச்சு இவ்வளவுதானா? ஆனா கர்த்தர் கரெக்டான டைம் யோபு இருக்கு. யோபுல பிள்ளைகளை கூட அழகான பிள்ளைகளே இது அப்படியான அழகான இப்படி சொல்லி பிடிச்சி ஆளுங்க அப்படி பிறக்க முடியுமா? ஈவன் தட் இஸ் பாசிபிள் வித் காட். இல்லையா? நினைக்கிறோம் நானெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கடைசி 4வது எனக்கு சுந்தரா பார்த்தா ரொம்ப வெள்ளையா பிறந்தா. அதுக்கு எங்க நாத்தனார் கேள்விப்பட்டேன், இதோட கன்சலேஷன் பிரைஸ் உனக்கு
அப்படின்னு சொன்னாரு. இங்கே கருப்பா இருக்கிறதுனால வெளியே இருக்கிறதுனால நாலாவது பொண்ணு நீ அப்செட் ஆயிருக்கிறாங்க கான்சலேஷன் பிரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு அந்த வெளியே தான் இருக்கிறதா. இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானது, ஆச்சரியமானது, புதியதானது, சிறந்தது. பெஸ்ட் டைம், பெஸ்ட் கிஃப்ட். கரெக்டான நெத்தி அடியா கொடுக்கும்போது ஆசீர்வாதம் ஆச்சரியமா இருக்கணும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானது பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளா என்று தன் இருதயத்தை சொல்லிக் கொண்டார். அப்ப அதை இருதயத்தை சொல்றா, எனக்கு 100 வயசு பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. அவர் சிரிக்கிறார். ஆனாலும் 3 புருஷர்கள் நிச்சயமாய் உடல்ல திரும்ப வருவேன். அப்பொழுது ஒரு மனைவியாய் சாரால் ஒரு குமாரனை பெறுவார். ஆயா சாரால் தன் உள்ளத்திலே நகைத்தாள். அவளுக்கே மனசுதான் போச்சு. அவளுக்கே நம்ப முடியாது. எனக்கு 90 வயசு நடக்கக்கூடிய காரியமா ஸ்ரீல வழிபடுதான் அப்படியுமா கத்த சொல்றாரு. அதுக்காகத்தான் இந்த அம்மா அவசரமா ஒரு ஷார்ட் கட் மெத்தடை பண்ணி இஸ்மவேலை கொண்டுட்டாங்க. ஏன்னா இஸ்மவேலை கொண்டு பிரச்சனை. கர்த்தருடைய டைமிங்க்கு நம்ம காத்திருக்காம நம்ம ஏதாவது மூத்திரி கொட்ட வேலை செஞ்சோம்னா அது பிரச்சனை தான் வந்துடும். என்ன, we have to wait upon God. கரெக்டான டைம், கரெக்டான நேரத்தில், கரெக்டான காரியங்கள் அவர்கள் வைத்து ரிசர்வ். இனிமே செய்ய போறதில்லை, வச்சிருக்கிற அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவார், கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தாம் சொன்னபடியே சாராள் பேரை கலட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதல் வயதில் இருக்கையிலே சாராள் கற்பதாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவசரப்படக்கூடாது. இஸ்மவேலை கொண்டு வராதே, காத்து. அவர் அற்புதம் உணர்ந்து இஸ்மவேல் காலத்துக்கு முந்தி தேவையில்லாத குழப்பத்தை கொண்டாடுறதுதான் இஸ்மவேலினால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இல்லையா? ஆகா தனியா ஓடி போனா, அப்புறம் எவ்வளவு பிரச்சனை, காம்ப்ளிகேஷன். Don't wait upon God for the miracle. நீங்க செய்யும் போது காம்ப்ளிகேஷன் வருது. அதே போல நம்ம வாசல் 2 ராஜாக்கள் 4 வாசிச்சோம். அவர் கடன் பண்றான். ஒரு தீர்க்கதரிசி புத்தருக்கு மனைவி எலிசாவை பார்த்து, கடன் உங்களுக்கு என்ன இருக்குது, கடன் குறைவு, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் முதல்ல கேட்கணும், அவன்கிட்ட என்ன இருக்குது, இருக்கிறதுக்கு முதலே ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போது இல்லாதது வரும். அப்ப என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் போய் கதவை கூட்டி பாத்திரம் கொண்டு வச்சு, நான் சொல்றேன், எண்ணெய் ஊற்றி அப்போது நிரம்பி வழி. எண்ணெய் என்று சொல்ற காரியம் அபிஷேகம் தான். அபிஷேகம் எப்படி வரும்னா, கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரிச்சு துதிக்கும் போது அவர் மன நிறைவாக ஊற்றுறதுதான் அபிஷேகம். நான் அபிஷேகத்தான் நான் 7 வருஷம் காத்தது. 7 வருஷம் எங்கெங்க மீட்டிங் பல காலத்துல தினவன் மீட்டிங் எந்த நாள் ஓடுவேன். அபிஷேகம் பண்ணாங்க, எல்லாரும் அபிஷேகம் தான். எல்லாம் ஒரு மீட்டிங் ஒரு முஸ்லீம் வந்திருந்தார். ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியன் பிகேம் பாஸ்டர். அவ்வளவு வல்லமையா அபிஷேகத்துக்கு பேசினார். அப்ப நான் கேட்டேன், முஸ்லீம்கெல்லாம் கொடுத்துருவீங்க, எனக்கு 5 வருஷமா இல்லையா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கும் போது அந்த முஸ்லீமுக்கு சொன்னாரு, நான் வயல்சியில ஞானஸ்தானம் கொடுப்பேன், நீங்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னாரு. எங்க நந்தனம். அப்ப நாங்க ஞானஸ்தானம் எடுத்து வீட்டுக்குள்ள இருக்கும் போதே சொல்லவே ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. மக்களுக்கு போய் தெரியாது. நான் என் மகளை கூட்டிட்டு எடுத்து வந்துட்டேன். வீட்டுக்குள்ள இருக்கும் போதே வெளியே மெசேஜ் கொடுத்துருக்கும் போது அந்த கையை நீட்டு நான் அபிஷேகம் சொன்னார். அது டிவிக்கு நேரம் கையை நீட்டு ஜெபம் அந்த நிமிஷமே அந்நிய பாஷையோட கத்துறேன் அபிஷேகம். எங்க எப்படி யாருக்கு என்னை கொடுக்கணும்னு கத்தர் அறிவார். இல்லையா வச்சிருக்கிறாரு. என்ன கேட்கிறவனும் அது 8 வருஷமா கேட்டேன். நான் 8 வருஷம் புட்டாமடியா கேட்டேன். எந்த பவர் மினிஸ்ட்ரி போடுவே அந்த அருள்ராஜ் மினிஸ்ட்ரியில நான் இருந்தேன். அவர் எங்கெங்கே மினிஸ்ட்ரி போடுறோம் அங்கெல்லாம் போடுவேன். 3 நாள் வெள்ளூர்ல மினிஸ்ட்ரி அவருக்கு கூப்பிடாதவாங்க கெட்டி கெஞ்சி கூட்டு போயிடுவேன். ஏன்னா இந்த அபிஷேக தாய் வேறு புட்டாமடியா இருந்தேன். ஏன்னா இந்த பிள்ளைகளை குடும்பத்தை நடத்த எனக்கு வேணும் தான். அப்படி அபிஷேகம் கேட்கும் போதே கத்த நான் அறியாம வீட்டுக்கு இருக்கும் போதே அதுக்கு பிறகு வாய் திறந்தா பாட்டு, வாய் திறந்த வசனமே நான் வாசிச்சா பாட்டா வருது, வாசிக்கவே பாட்டு தான் வருது.
நான் முக்கிய வயலிஸ்டா இருந்தேன், கிளாசிக்கல் சிங்கரா இருந்தேன். இந்த பாட்டுல ரொம்ப இஷ்டம் தான். ஆனா வசனத்துல இவ்வளவு பாட்டுகள் இருக்கு. இப்ப நம்ம ரிலீஸ் பண்ண 40 பாட்டு அவ்வளவு வசனம் தான். அப்ப கர்த்தர் உனக்கு உள்ள வைத்திருக்கிறார். simply believe the blessings are stored up inside. உள்ள இருக்குது ஆன் டைம். அது வாஞ்சியா கேட்கணும். ஏனோ தானே அவன் தான் கொடுத்தாரு. இந்த வாஞ்சி ஒரு விருப்பத்தை அவர் பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு எவ்வளவு விருப்பமா இருந்தது இல்லையா? அது ஒரு சாரா இப்படி பண்ணி இன்னொரு குழந்தைட்டாரு, எவ்வளவு பிரச்சனை. ஆபிரகாம் விடல, கர்த்தரை குடிச்சுட்டே இருந்தாரு. ஆனா ஆபிரகாமுக்கு வெட்கப்படுத்தாதபடி ஆபிரகாம் எந்த பிள்ளையை கொடுத்தாரு? ஈசாக்கு கொடுத்தாரு. கடற்கரை மணலத்தனியாய் பெரிய ஒரு மகனை கொடுத்தாரு. அவனுக்கு ஈசாக்கு பிறகும்போது அப்படியே ஒரு சந்தோஷம், அப்படியே ஒரு சந்தோஷம். எப்படி இருக்குன்னு அவருக்கு நினைக்கிறேன். ஆமா, தப்பா பிறந்த அந்த 15 நாளே பிரச்சனை. ஆனாலும் ஆகாத குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். ஆனா அதனால இன்னைக்கும் பிரச்சனை தான். ஆனால் அது பொறுத்திருந்து கர்த்தருக்கு அற்புதத்தை வைத்த போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே போல நான் பார்ப்போம், யோவான் 2ஆம் அதிகாரத்துல அந்த கல்யாண வீட்டுல கல்யாணத்துல பெரிய ஒரு குறைகள். அந்த காலத்துல திராட்சரசம் குறையப்பட்ட ஒரு பெரிய கேவலம் மாதிரி. எல்லா வீட்டுக்கு ஒருத்தரும் இஸ்ரேலுக்கு போனவங்க தெரியும். ஒரு திராட்சரசம் மரம் கொடி இருக்குமா, கட்டாயம் ஒளிவ மரம் திராட்சை கட்டாயம் வெளியில வச்சிருப்பாங்களா. அதனால நாங்க முடி போய் சிவான இருக்கும்போது நாங்க எல்லா வீட்லயும் அத்திமரம் ஒன்று வச்சிருக்காங்க. திராட்சை வச்சிருக்கோம், முஸ்லிம் ஸ்பெஷலி வச்சிருக்காங்க. அதை அவங்க கட்டாயம் வச்சிருக்கணும். அப்படி இருந்து கூட அவங்களுக்கு திராட்சரசம் குறைப்பட்டது. அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தங்கத்தை எல்லாம் இருக்குது, அது குறையாது அப்படின்னா தைரியமா அந்த கல்யாணம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், குறையக்கூடாது அப்படின்னு நாங்க ஜெபத்தோட வேண்டுதலோட பொறுத்துறையோடு நாங்க செய்யும் போது அவர் குறைப்படாது. அதற்கு என்ன குறைப்பட்டுச்சு? அந்த நேரத்துல அவங்க தேர்றாங்க. அந்த நேரத்துல இயேசு யாரும் தெரியாதவங்க அப்ப தேர்றாங்க. அந்த சொல்றாங்க, இல்ல அவங்களுக்கு ராஜேஷன் குறைஞ்சு போச்சா? என்ன சொல்றா, என்னுடைய வேலை இந்த மாதிரி இருந்தது. ஆமா, அந்த வாசிப்ப எனக்கு உனக்கும் என்ன என் வேலை. அப்ப அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு வேலை உண்டு. ஆபிரகாமுக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதே போல அந்த கல்யாண வீட்டுல ஒரு வேலை இருந்தது. அந்த வேலை வரும்போது அதை யாரும் நிப்பாட முடியாது. அது தண்ணிக்கு ஸ்மெல்லு மாறிச்சு, கலரும் மாறிச்சு, டேஸ்டும் மாறிச்சு. Even that is possible with our God. இல்லையா? டைம் வரும்போது நீ ஒன்றும் அனைவரும் உடைக்கணும்னா அந்த டைம் வரும்போது அவரே உருவாக்கி, அவரே அழகாக்கி, அவரே சிரித்து மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ. எனக்கும் அந்த காலத்துல அப்படிலாம் சம்பாதிக்கும் போது ஒன்றும் அவ்வளோ ஏழை கையில் ஒன்றும் பெரிய சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சைக்கிள்ஸ் யூட்ஸ்ல அந்த இதெல்லாம் ஆவணி அப்பத்துக்குள்ள போகும். அந்த சொற்ப சம்பத்துல நான் எப்படி குடும்பத்தை நடத்துறேன்னு யோசிச்சு பார்த்தேன். இப்ப நான் யோசிக்கிறேன், இவ்வளவு பேருக்கு நான் ஃபீட் பண்ண பேரம்பேத்தி எடுத்து பூட்டி பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அமெரிக்கா போகும். எப்படி கணக்கு போட்டாலும் கணக்கு சரி வராது. அவர் மாத்திரம் தான் குறைவேண்டிய வாக்குறுதியா. ஆமா, அந்த காலத்து ஆண்டு இப்ப எல்லாம் நிறைய லட்சம் சம்பாதிக்கிறீங்க. அந்த காலத்துல கொஞ்சம் சம்பவம்னா நிறைய பிள்ளைங்க தான் மாமனார் மாமியார் நாம தான் வச்சு பார்க்கணும். மாமனார் மாமியார் தேடி ஓட முடியாது. ஆமா, அவங்கள பார்த்துட்டு தான் வச்சவே இல்லை. அப்படின்னா இருக்க போது கர்த்தர் அதை கனம் பண்ணார். எங்க அஞ்சு சொல்லிட்டாங்க, கல்யாணத்துக்குள்ள வந்து சொல்லிட்டாங்க, இங்க பாரு, இந்த கதையே உலகமே ரெண்டா மாறினாலும் எங்க அம்மா அப்பா இறந்த தான் இந்த வீட விட்டு வெளியே போகுது. எனக்கா 7 நாள் தான் இந்த பக்கம் மாமனார் மாமியார் 1920s எல்லாம் கல்யாணம் கட்டிட்டேன். டக்குன்னு 6 பிள்ளைங்க. எப்படி இருக்குது அந்த வீடு நினைச்சு பாருங்க. கர்த்தர் என்ன மறக்கல. அதே இடத்துல கர்த்தர் பிள்ளைகளை பிறக்கும், அவளுக்கு குடும்பத்தை நடத்தும். அதுவும் சம்பளம் வாங்கணும்னா மாமியாருக்கு காசு கொடுக்கணும். அப்ப அந்த காலத்துல 500 ரூபா 600 ரூபா சம்பளமே. அதுல மாமியார் கட்ட 200 ரூபா கொடுத்தா ஆகணும். ஆனா அந்த நாங்க கஷ்டத்துல நிறைய இருந்து வீசுறத காட்டிலும் நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்து கொடுக்கும் போது அது பலம் நெடுநாளா இருக்கும். இப்ப நான் 40-50 பேருக்கு ஒவ்வொரு நாள் ப்ரொவிஷன் கொடுத்து காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு சொன்னா எப்படி கால்குலேட் பண்ணாம நடக்காது. எப்படிதான் மண்டே வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 4 பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுத்து 9 பிள்ளைகள் பிரசவம் பார்த்து மினிஸ்ட்ரி நடத்தி மினிஸ்ட்ரியில மாசம் 60 பேருக்கு சாப்பாடு கொடுத்து
ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து காசு கொடுத்து எப்படி 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 தேவனால் தேவனாலே கூடும். உன்னுடைய கணக்கு அவனுடைய கணக்கு ஒரு நாள் சரிவர கணக்கு போடாதீங்க. கணக்கு போடுறது வேஸ்ட். அவரால் இல்லாம போடும். அன்றைக்கு அது அறியாதபடி சாரா சிரிச்சா. இந்த வயசுக்கு மேல வரும்போது இவங்க சொல்றாங்கன்னு கேட்டுருக்காங்கன்னு சொல்லி சிரிச்சா. ஆனா கர்த்தர் வெட்கப்படுத்துறாங்க. அல்லேலூயா. அவன் நகைத்தாள்னு போட்டுருக்கு. அப்ப கர்த்தர் சொல்றது வேலை வரும்போது காலம் கல்யாணத்துலயும் அந்த வேலை வந்தது. எல்லாரும் கேட்டாங்களே, இந்த ரசம் எங்கிருந்து வந்துச்சு, இவ்வளவு நாள் இதை எங்க வச்சிருந்தீங்க, எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. அதுபோல இன்றைக்கு கத்த சொல்றாரு, எல்லாருக்கும் நான் ஒரு ஆச்சரியம் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் நான் ஒரு கொடுக்காத அந்நீதி உள்ள தேவன் அல்ல. நான் கொடுப்பேன்னா கொடுப்பேன், நான் செய்வேன்னா நான் செய்வேன். என்ன கூடும். இரும்பு தாழ்பால் பெண்களை கதவை உடைத்து அந்த கால பொகுஷங்களை கொடுக்க என்னால கூடும். என்ன சொல்ற, கடுகளவாவது விசுவாசம் வச்சுக்கோமா. ரொம்ப ஒன்றும் நீ ஓகணும் அவ்வளவு தேவனாலே கூடும் சொல்லிட்டு போ, அதை பிடிச்சுக்கோ, கர்த்தர் செய்வார். அவிசுவாசமான வார்த்தையில மாத்திரம் வாயால சொல்லவே கூடாது. வெளியே போறீங்களா, பஸ் கிடைக்காது, இது போறீங்களா டாக்ஸி கிடைக்காது அப்படின்வாங்க. அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. என்ன, கர்த்தர் எனக்காக யாரையும் அது அவங்க சொல்றாங்க, நீ மடத்தனமா விசுவாசிக்கணும், மடத்தனமா விசுவாசிக்கணும். ஆமா, தண்ணீர் திராட்சை சாப்பிட முடியுமா? முடியும். மடத்தனம் தான், ஆனா முடியும். முடிஞ்சுதா இல்லையா? ஆமா. எல்லாரும் ஆச்சரியப்படுத்த எங்கிருந்து வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு இந்த அம்மா, என்ன இந்த அம்மா அங்க இருந்து என்ன இப்படியாக, எப்படி இந்த பிள்ளைங்களா படிச்சுங்க, எப்படி இந்த பிள்ளைங்களா ஃபாரின் போச்சுங்க, எப்படி 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 அது தேவனால கூடும். அது தேவனால கூடும். அது ருசிச்சவங்களுக்கு தான் தெரியும். ருசிக்காதவங்களுக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் ஒரு புரியாது. நீங்க செய்து பாருங்க, காத்திருந்து பாருங்க, அது அற்புதம் வரும்போது. அதாவது நீங்க வாசிச்ச பாருங்க, தீர்க்கதரிசி புத்தர் ஒருவனுக்கு மனைவியா எக்ஸ்ட்ரா பார்த்து ஒரு அடியாரை என் புருஷன் வந்து போனா அவன் அடியாரை கத்து பயந்து நான் என்ன இருந்தேன். ஆனா இப்போ 2 குமார் இருக்கிறாங்க, நான் கடன் பட்டிருக்கேன், நான் என்ன செய்வேன்? அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா நிறைய பேர் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களோட திருஷ்டி பண்றோம். ஸ்தோத்திரம் ஏன் பண்றோம்னா கர்த்தர் செய்த நன்மைகள். இன்றைக்கு நான் இந்த வயசுல இங்க நின்று நான் பேசுறதே கர்த்தர் திரும்பலாம். என்ன எத்தனையோ ஜெபக்குறிப்பு எனக்கு ஸ்பெஷல் தாங்க, அப்படி இப்படிதான் போச்சு, இது போச்சு. ஆனாலும் பாசிட்டிவா பேசும்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. கர்த்தர் எனக்காக யாரையும் செய்து கொடுப்பார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு பாசிட்டிவா பேச 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 அந்த பாசிட்டிவா பேச தெரியாம தான் தீர்க்கதரிசி வீட்டுல கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. அப்ப அவன் என்ன சொல்றாரு, உன்னிடத்துல என்ன இருக்கு போய் அதை எடுத்துட்டு வா. அப்ப அவருக்கு சொல்றா, என் குடம் என்ன ஒரு வேணும், அது கதவை மூடி பாத்திரத்துல ஊற்று, அவ்வளவுதான். கதவை மூடி அப்படி என்ன உன்னுடைய குறைவை நீயே வச்சுக்கோ. இதை போய் வெளியே தமிழ் அடிச்சுட்டு இருக்காது. கர்த்தருடைய புள்ளியதுக்கு இது அசிங்கம், நீ வெட்கம். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பான், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நிறுத்த நாட்களால் திருப்தியாக லட்சியம் காணிப்பார். நான் கடைசி வரைக்கும் நான் கொடுப்பேன், நான் வாங்க மாட்டேன். கர்த்தரை திருப்தி செய்வார், அதுக்காக எனக்கு ஆயுசை கொடுத்துக்கிறார். இப்படி சொல்லுதான் என் தங்கச்சி வந்துக்கிறான். எனக்கு வந்து 10 வருஷம் வித்தியாசம். இப்ப அதுக்கு ஆயும் அப்படி கடை வந்துக்கிறான். இப்ப அவளுக்கு எல்லாம் செஞ்சு, அவளுக்கு இந்தியாப்பா புட்டு எல்லாம் டேபிள்ல செஞ்சு வச்சு, சிக்கன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் அவளுக்கு தான் ஆயோ வந்துட்டான். அவன் வீட்டுக்கு தான் இருக்குது ஆயோ ஹாஸ்பிட்டல். அவன் முடிச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டான். எனக்கு அவளுக்கு 10 வருஷம் வித்தியாசம். டயர்டே ஆகாது எனக்கு, மற்றவருக்கு உபசரிக்கிறதுல டயர்டே ஆகாது. வாய்ப்பு இருந்து கூட எடுத்து கொடுத்துரு, யாரும் கேட்டா கொடுக்க. அதனால என் பிள்ளைங்க எதையாவது கொடுத்து யாரும் கொடுக்கூடாது, யாரும் கொடுக்கூடாது, நாங்க செக் பண்ணுவோம் சொல்லி கொடுத்துருவேன். ஒன்னும் குறைபடாது. அதுதான் கர்த்தருடைய இருதயம். கர்த்தர் இந்த பாருங்க, கதவு மூடின்னு சொல்லும்போது அவர் பாத்திரத்தை ஊத்த தண்ணி நிறைஞ்சி வந்துச்சு. அவங்க பஞ்ச நாள் முழுவதும் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க எண்ணெய் மூலமா. இதோ ஒரு அற்புதம். ஒண்ணுமில்லைன்னு சொல்லாரு. எங்க மாமியார் எப்போ சொல்லுவாங்க, அரிசி பட்டி எதையும் காலியாக்கி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அத்தை வாங்கணும் அத்தை அப்படின்னு சொல்லுவோட இல்லைன்னு சொல்லாத.
இல்லைன்னு சொல்றாங்க. அதனால லெமோன் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒன்று தொடச்சிடக்கூடாது, ஃபுல்லா கொஞ்சமா பெரிய அரிசி போட்டு வைக்கணும். அப்படிதான் சம்திங் குட் ஒன்லி we have to learn something. இது என்ன அந்த காலத்துல விசுவாசத்துக்கு தான் செய்தாங்க. கர்த்தர் ஒரு நாள் உரிமைகளை விட மாட்டாரு. கடற்கரை மணல தெரியாய் பெரிய செய்தி ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு சாரால எத்தனை வருஷம் காக்க வச்சுட்டாரு? அத்தனை வருஷம் காக்க வச்சுட்டாரு. ஆனா வரும்போது எப்படி இருக்கு சாராளுக்கு? அப்ப இப்படி ஒரு சந்தோஷம் கொண்டாட்டமா இருந்திருக்கும். அதுக்குள்ள இஸ்மவேலை பிறந்துட்டாங்க. இஸ்மவேல் பை மிஸ்டேக். அப்ப இந்த மாதிரி மிஸ்டேக் வரும்போது இன்னைக்கு போராட்டமா தான் இருக்குது. இங்க பார்த்தாங்க வெயிட்டிங் டைம் இஸ் தி பெஸ்ட் டைம். கிடைச்ச பிறகு நாங்க மறந்துடுவோம். அந்த கொண்டாட்டத்துக்கு பிள்ளைய கொஞ்சம் மணியே கடவுளை மறந்துடுவோம். ஐயோ அவளை பாத்தியா, அவனை சாப்பாடு கொடுத்தியா, அவன் வச்சியா கொடுத்த தேவனுக்கு போடும் போட்டு சேர்த்து போகணும் சோத்த கணிக்கு வச்சுட்டு வரணும். இதை கவனி அங்கதான் நாங்க மிஸ்டேக் பண்ணோம். எப்ப நமக்கு கத்தல் கொடுக்கலையோ அந்த குறைகளை நாங்கள் அவரை துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவன் செய்ய நினைத்தது யார் சொல்றது? யோபு ஏதாவது இழந்து போனாப்பா. பெரிய சீமான். அவங்க ஆடு மாடு குதிரை கழுத ஒட்டகத்தை பத்தி நிறைய போட்டிருக்கு. அவ்வளவு சீமான். ஒண்ணுமில்லாம போடும்போது கூட ஓட்ட வச்சு சொல்லி போட்டு கூட மனைவி சொல்றா, தூஷித்து ஜீவனுடைய சும்மா வேஸ்டையா அப்படின்னு சொல்றான். அப்ப கூட எல்லாத்தையும் விட்டாரு. அந்த மனைவியை விட்டு வச்சுனா பிள்ளைக்காக அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால கர்த்தர் அழகிகளை கொடுத்தாரு. என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு சொல்லி பிடிச்ச மனுஷன் வந்து அழகிகள் வர முடியும். Even that is possible with God. Even that is possible with God. அதனால நமக்கு தேவன் கொடுக்கிற எல்லாம் நம்முடைய நன்மைக்கே அவர் சிறந்ததை கொடுப்பாரு, ஏற்ற விடையை கொடுப்பாரு, ஏற்றதை கொடுப்பார். நாங்க பார்த்த ஆச்சரியப்படியாக கொடுப்பார். எனக்கா இந்த ஆசீர்வாதம். நான் இவ்வளவு முகத்து தேவையில்லாம பேசிட்டேன் சுவாமி, என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்களா எப்பயோ மன்னிச்சுட்டு ஒப்பாவை எல்லாத்தையும் முதுகுலாம் போட்டேன். ஓ இனிமே உனக்கு ரிலீஸ் தான், ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் குறைவை நிறைவாக்குற தேவன். அல்லேலூயா. And I want to give you the best, he says. நான் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பேன். ஈசாப்புக்கு பேர்னா புன்னகை மன்னன். அவர் அவ்வளவு சந்தோஷமான தேவியா இருந்திருக்காரு. அப்ப சந்தோஷமான காரியங்களை கர்த்தரைகளுக்கு வைத்திருக்கிறார். என்ன சொல்லுங்க? சந்தோஷமான காரியங்களை வைத்து. He has reserved for us. Yes, reserved for us. அவ்வளவு போலதான் பாப்பீங்க. ஐயோ ஏன் so much of blessings பண்ணி இவ்வளவு அழகான இடத்துல நீ ஞாயிற்று பூமியே இப்படி இருந்துச்சுன்னா அழகா பரலவும். ஆமா, ஹில் கண்ட்ரிலாம் போகும்போது பாருங்க, மேல மலையிலாம் பார்க்கும்போது அந்த ஃப்ளவர்ஸும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் கடையில என்னென்ன ஃப்ரூட்ஸ். இந்த ரம்புட்டான்னு ஒரு ஃப்ரூட் வந்து பாருங்க, அது வந்து இந்த சைனா இருக்காதுங்க, நம்ம ஊர்ல நிறைய இருக்கிறது கிடையாது. அது முழுமுழுமுழா இருக்கும். உள்ள பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். மங்குஸ்டி சாப்பிட்டீங்களா? அது ஏன் சுவாமி ஏன் எனக்கு இவ்வளவு ஸ்வீட் கேட்குறீங்களா? அதை கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் கஷ்டம். ஏன் சுவாமி இந்த கஷ்டம்? விதவிதமான பழங்கள், விதவிதமான காய்கறிகள், விதவிதமான ஆசையோட வைத்திருக்கும் போது இதை நீ ஏன்னு கேட்காத. ஏற்றுமையோட செய்வேன். ஏற்றுமையை செய்யும் போது அது ஒரு கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. புதிய காரியங்களை செய்கிற தேவன். அதான் கர்த்தர் சொன்னார், I am going to do new thing for you. உனக்கு அடுத்த மாதம் நான் வரும்போது நிறைய பேர் சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் எனக்கு புதிய காரியங்களை செய்து முடித்தார். அது அவருக்கு லேசான காரியம். அந்த பாட்டுல ரொம்ப இஷ்டம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். உள்ளவன் வேறற்றவன், வேறுள்ளவன் வேறில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் இதுவும் லேசான காரியம். கண்களை முடிக்கிறது. பரிசுத்த பிதாவே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு லேசான காரியம். கற்பாயில் இந்த நீரூற்றை கொண்டு வந்து உமக்கு லேசான காரியம்.
வானத்திலிருந்து மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். எத்தனை வயது கடந்து போனாலும் சுவாமி எங்களுக்கு பிள்ளைகளை பேரப்பிள்ளையை கொடுப்பது லேசான காரியம். கர்த்தாவே நாங்கள் அவருடைய சந்தேகப்பட்ட சுவாமி, இந்த சந்தேகம் தான் இன்றைக்கு இந்த ராத்திரி பொழுது என்னென்ன காரியம் வேலை கிடைக்கல, சுகம் வரவில்லை, சமாதானம் இல்லை, பிள்ளை இல்லை அப்படின்னு என்னென்ன காரியம் நாங்கள் சந்தேகப்பட்டோம். இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல அந்த சந்தேகத்தை நாங்கள் வேரோட பிடுங்கி போட்டுறோம் சார், வேரோட பிடுங்கி போட்டுறோம் சார். எத்தனை அற்புதங்கள் செய்திருப்பா கர்த்தாவே. ஓட்டை எடுத்து சொல்லி கொண்டிருந்த யோபுக்கு அழகான குழந்தைகளை கொடுத்து அவங்களை உயர்த்த கூடுமானால், கற்பாறையில் நீரூற்றி பண்ண முடியுமானால், கர்த்தாவே வயதான காலத்திலப்பா இஸ்ரேல் வழிபாடு என்ன பிறகு கூட சாராளுக்கு அழகு ஈசாக்கை கொடுக்க முடியுமானால், கர்த்தாவே எங்களுக்கு எங்களுக்கு அற்புதங்களை வைத்து வைத்து இந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போவோம் சுவாமி. இந்த மாதம் இது அற்புதத்தின் மாதம் என்று கர்த்தர் சொல்கிறார். This is the month of miracles செய்யலாம். நீ வீட்டுக்கு போ, உனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். நீ அற்புதங்களை காண்பார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கேட்டு பார்க்க அற்புதத்தை பெரிய அற்புதம் வச்சுக்கிறது. அது ஒரு கண்களுக்கு ஆச்சரியம் இருக்கு. அதாவே இப்படியான ஒரு தேவர்கள் இருப்பது காசு போகும். அற்புதங்களை வைத்துக்கிறது காசு போகும். அதிசயங்களை வைத்து தண்ணீரை திராட்சசமாக்கும் தேவர்களுக்கு ஆசை கொடுக்கும். ருசியுள்ள திராட்சசமாய் கத்தாவே அநேகர் பார்த்து எங்கிருந்து வந்துச்சு, இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது, யார் கொடுத்தாலும் சொல்லுபடியான ஆசீர்வாதம் கத்தாவே எங்களுக்கு பொறுமையை தாங்க சுவாமி. அது வரைக்கும் நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள உண்மையே நோக்கி பார்க்க நீ செய்திரு நிச்சயத்தை, தைரியத்தை, சமாதானத்தை கொடுக்கிறாங்க. பகவத்துல பார்த்து கொள்ளப்படும் சொன்ன அந்த வசனம் படிக்கத்தாவே அதே போல ஆபிரகாம் விசுவாசித்தார். இந்த ஈசாக்கு எடுத்தாலும் 100 ஈசாக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் கீழ்ப்படுத்த போது கர்த்தாவே எப்படியாய் அந்த சந்ததியை கடற்கர மடலத்தினாய் பெருகி செய்த தேவராய் கர்த்தாவே எங்களுக்கு வச்சிருக்க அற்புதத்துக்காக வந்துக்கு ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு விசேஷமாய் வந்துக்கு ஒவ்வொருவர் மேலும் உடைய காயப்பட்ட கருத்தினை வைப்பீராக சுவாமி. புது வழி உண்டு, புது அற்புதம் உண்டு, புது ஆசீர்வாதம் உண்டு, புது சமாதானம் உண்டு. பழைய யாவொழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று கர்த்தர் சொல்கிறார். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தாலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற சுவாமி. வீட்டை திறந்து கொண்ட அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற சுவாமி. மென்மேலும் உயிரிட்டு சுவாமி, மென்மேலும் உயிரிட்டு சுவாமி. சந்ததி பெருகிட்டு சுவாமி. அற்புதங்கள் நடக்கட்டு சுவாமி. தேவைகள் சந்திக்கப்பட்டு சுவாமி. அப்பா எல்லா காரியங்களும் கசப்புகள் வைராக்கி எல்லாம் மறைந்து போட்டோம். புது வழிகளை தேவன் திறந்து கொடுக்கிறார்கள் சுவாமி. இன்று இந்த ராத்திரி வேளையிலே ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒவ்வொருவரும் இறங்கட்டும் சுவாமி. ஊற்று 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 ஒரு நல்ல ஆவியை ஊற்றுப்பா. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தாலே மறைந்து போடு. கட்டுகளை உடைகளும் இயேசுவின் நாமத்தாலே, தடைகளின் சந்தேகங்களின் இயேசுவின் நாமத்தாலே முடியெடுக்கிற சுவாமி. இன்றைக்கு எழுப்பது வெளியே போகும்போது ஒரு புது விசுவாசத்தோட, ஒரு புது நம்பிக்கையோட, ஒரு புது தைரியத்தோட போகும் சுவாமி. பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும், பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும், பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும். தேவரின் சமயத்தை செய்ய வேண்டாது, தேவரின் செய்ய நினைத்து தடைபடாது. அற்புதங்களை வைத்துக்கிறேன், ஏற்றங்களை செய்து முடிக்கிறேன். வாயை தந்து நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் வாயை தந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை வைத்துக்க அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். நெடுநாள் காத்து நினைக்கப்படும். விரும்புறது வரும்போது ஜீவ ஊற்றோடு இருக்கும்பா. ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, ஜீவ நதி பாய்ந்து போட்டு சுவாமி. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சமாதியை தேவன் கட்டளிக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya. நீ விசுவாசத்தோட போகாமலே, நீ விசுவாசத்தோட போகாமலே நீ கேட்டதை பெற்றுக் கொண்டாய். துக்க நாட்கள் முடிந்துவோம், துக்க நாட்கள் முடிந்துவோம். பரிசுத்த பிதானா நான் சொன்னதை செய்வதை உன்னை கைவிடுவதில்லை. துக்க நாட்கள் முடிந்துவோம். அற்புதங்களும் அதிசயம் உனக்கு வைத்து வைக்கிறேன். அநேக உன்னோடு பார்த்து உன்னோட தேவன் இருக்கிறார் சொல்லும்படியான அற்புதம் நம்ம எடுக்க வேண்டிய கருத்தை சொல்கிறார். அம்மா இவடு முழுவதும் ஒரு பிரசன்னம் இருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. நாங்க இந்த வருஷம் முடிய அநேக அற்புதங்கள் சந்தோஷமான செய்தி இதே இடத்துல நாங்க ஸ்தோத்திரங்களை எடுக்க போறோம்.
ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தாலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வீட்டு திறந்து கொண்ட மக்களை ஆசீர்வதியும், அன்பை பிள்ளைகளை ஆசீர்வதியும், அது கடைசி பிரயாசத்தை ஆசீர்வதியும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை சேர்ந்து நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. Hallelujah. We still and know that I am God. நீ நின்று கொண்டு கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொண்டு கற்று சொல்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறோம். அப்படி அந்த விசுவாசம் நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம் சுவாமி. நாங்கள் மறுபடியும் ஒருவருக்கான மீதான பிரசன்னமும் சமாதானம் சந்தோஷமும் பிள்ளைகள் நிறைந்து இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாவம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவருடைய இந்த சதா காலம் தங்கியிருப்பதாக.